இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு பைல்ஸ் இருக்குது. இதனால் உடல் உஷ்ணமும் அதிகமான பேருக்கு இருக்குது. இந்த பைல்ஸை எப்படி சரி பண்ணலாம், உடல் உஷ்ணத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஒரு மூலிகையை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன மூலிகை, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி பைல்ஸுங்க. உள்மூலம், வெளிமூலம், பௌத்திரம், பிஸ்டுலா, ஆனஸ்பிசர், இப்படி ரத்த மூலம், சீல மூலம் நிறைய வகைகள் இருக்குது. ஆசன வாய்க்கு வெளியே கட்டி மாதிரி இருக்கின்றாங்க, குறுப்பு மாதிரி இருக்கின்றாங்க. ஆசன வாய் பக்கத்தில் ஒரு குறுப்பு மாதிரி வந்துச்சு, கட்டி மாதிரி வந்துச்சு, அதில் ரத்தமும் சீலும் வருதுன்றாங்க, இல்லை தண்ணி மாதிரி நச்சு தண்ணி வருதுன்றாங்க. இது எல்லாமே பௌத்தத்தின் அறிகுறி, இல்லைனா வெளிமூலம், உள்மூலத்தின் அறிகுறி. ரத்த மூலமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்படி இருக்கிறவங்களுக்கும் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு மூலிகை என்னுடைய கையில் இருக்குது தான் கீழநல்லி. கீழநல்லி நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் ஆண் பெண் ரெண்டுமே வச்சுருக்கேன். சிவப்பு நிறத்தில் இருக்குது ஆண், வெள்ளை நிறத்தில் இருக்குது பெண். இந்த கீழநல்லியை வேரோட சமூலமாக பிடிக்கணும். வேரோட சமூலமாக, அதனுடைய வேர், தண்டு, இலை எல்லாமே கொஞ்ச நேரம் விட்டாவே பாருங்கள் வாடிடுச்சு. எடுத்து 2 செடி 3 செடி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா கழுவிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு காலையில் நீராகாரத்தில், ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க, நீராகாரம், பழைய கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, அதில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அல்லது புளிப்பில்லாத மோரில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து மோர் சாதம், தயிர் சாதம், இல்லை நார்மல் கஞ்சி குடித்தா போதும். ஒரு 7 நாள் தொடர்ந்து தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சி இது மாதிரியே தொடர்ந்து காரம் இல்லாமல் நான் சொல்கிற அளவு இந்த கீழநெல்லை எடுத்துகிட்டு தொடர்ந்து 7 நாள் அவங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த 7 நாளைக்குள்ளே ஆசன வாயில் எரிச்சல், நமுச்சல், ஒரு மாதிரி அனிசியாக இருக்குது, அதே மாதிரி கடுமையான மலச்சிக்கலாக இருக்குது, பாத்ரூம் போக முடியல அப்படின்றவங்களுக்கு லகுவாக போக ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற எரிச்சல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணமாக இருக்குன்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். இந்த உடல் உஷ்ணம் குறையிறதுனால இன்னொரு அடிஷ்னலாக இதில் என்ன கிடைக்குதுன்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். ஏன்னா கீழநெல்லினாவே உங்களுக்கு கல்லீரல் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கீழநெல்லினாவே மஞ்சக்கம்மலை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கல்லீரலை குளிர்ச்சி பண்ணிச்சுன்னா, கல்லீரலை குளுமையாக்குச்சுன்னா உடல் முழுவதும் குளுமையாகும். பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வெளியேறுச்சுன்னா உடல் குளுமையாகும். உடல் குளுமையாச்சுன்னா உங்கள் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கிற அந்த உஷ்ணம் குறையும். அதே மாதிரி மலவாயில் இருக்கிற, ஆசன வாயில் இருக்கிற உஷ்ணம் குறையும். உடல் உஷ்ணம் குறையும் போது ஆசன வாயில் இருக்கிற அந்த வீக்கம், வலி, வேதனைகள், எரிச்சல்கள், நமுச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவ தகவல். நான் சொல்கிற இந்த அளவு முறையில் தினமும் சாப்பிடுங்க. ஒரு 7 நாள் சாப்பிடுங்க. 7 நாளும் தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சி, தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சி, இந்த கீழநிலையே வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து உணவு எடுக்கணும். ஒருவேளை ஐயா தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சியே சாப்பிட்னாக்க ஒரு மாதிரி வாயெல்லாம் நம்மன்னு இருக்க அப்படின்னு சொன்னால் நிறைய நீர் காய்கறிகள், வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இது மாதிரி நீர் காய்கறிகளை பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு மிளகு போட்டு இஞ்சி போட்டு அந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்லாம். இதே சாதத்துக்கு, கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்படி ஒரு 7 நாள் தொடர்ந்து அசைவம் இல்லாமல், பாவக்காய், அகத்தைக்கீரை இல்லாமல் உடல் உஷ்ணமான பொருளை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது உடல் உஷ்ணமான உணவுகளை தவிர்த்து அந்த உடல் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த 7 நாள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடம்புல ஏற்படுறத கண்கூட பார்க்கலாம். இல்லைங்கய்யா இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம், பெருசாக ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவம் மூலம் உங்களுக்கு மருந்துகளையும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை உங்களுடைய உணவில் பேலன்ஸ் கொடுத்து இது சரி பண்ணிட முடியும். அல்சர் உள்ளவங்களும் இதே மெத்தடை கம்பல்சரி ஃபாலோ பண்ணலாம். அவங்களும் ஒரு 7 நாள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் வரதை கண் கூட பார்க்கலாம். முக்கியமாக உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு இது உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.